அன்பிற்கினிய அற்புதமான அரங்கத்தினுடைய அடலேர்களே, நான் முன்பக்க நாற்காலியிலே அமர்ந்து கொண்டு இவர்களையெல்லாம் ரசிக்க வேண்டும், அதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும், போடுகின்ற தீர்மானங்களை எல்லாம் அதிலே என்ன நிறைகுறை இருப்பதை பார்க்க வேண்டும், அதை சரி செய்து உங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டும் என்கின்ற பேரார்வத்திலே நானும் என்னோடு திருச்சியிலிருந்து வந்திருக்கின்ற நண்பர்கள் எல்லாம் மேடைக்கு இடதுபுறத்திலே முதல் சீட்டிலே அமர்ந்து கொண்டு பார்த்து ரசிக்கலாம் என்றுதான் வந்தேன். ஆனால் தலைவராக இருந்தாலும் சரி, நம்முடைய பவுண்டராக இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் இந்த வேலை பார்க்கிறார்கள், கொஞ்ச நேரம் அந்த வேலை பார்க்கிறார்கள், ஓடி போகிறார்கள், ஓடி வருகிறார்கள். என்ன நினைத்தார்களோ தெரியவில்லை. அரங்கத்திலே ஒரு ஆள் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னை இங்கேயே அமர வைக்க நான் என்ன செய்வதென்றே புரியவில்லை. பேசவும் அழைக்கவில்லை, பார்த்து கொண்டே இருக்கின்றேன். அங்கேயிருந்து நம்ம செக்ரட்டரி வந்து 1 மணிக்கு சாப்பாடு சீக்கிரம் போயிருங்க, பாதி பேர் முன்னால போங்க, சீனியர் சிட்டிசன் அதுல ஒரு பிரியாரிட்டி கொடுத்தாங்க. சீனியர் சிட்டிசன் அதுதாங்க இந்த அமைப்பு, இது ஃபில்டர்ட் ஆர்கனைசேஷன், வடிகட்டிய ஆர்கனைசேஷன். எனக்கு ஓராண்டுக்கு முன்னாலே நம்முடைய பவுண்டர் சுரேஷை தெரியாது. நம்முடைய தலைவர் அவர்களை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் பழக்கம் இல்லாமல் திருச்சியில் நடக்கின்ற கூட்டங்களிலே எல்லாம் பாலா மீட்டிங்கிலே நான் அமர்ந்திருக்கின்ற பொழுது பாலா உடனே காலை தொட்டு கும்பிடுவார். நான் நம்பவே மாட்டேன். அன்னைக்கே சரண்டர் ஆகுறத நம்பவே கூடாது. இது ஒரு கூட்டு நட்பு, கூடா நட்பல்ல நண்பர்களே. இங்கே வந்திருக்கின்ற இந்த முகங்களை எல்லாம், மகளிர்களை எல்லாம், பெரியவர்களை எல்லாம், நண்பர்களை எல்லாம், உடன்பிறப்புகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இது வடிகட்டியது. எவ்வளவு பேரை தூக்கி நிறுத்தினார் சுரேஷும் நம்முடைய எல்எஸ்பியும், எவ்வளவு பேருக்கு அறிமுகம், எவ்வளவு பேர் உணவுகளை ஊட்டினார்கள். புதைந்து கிடந்த மக்களை எல்லாம் வெளியே கொண்டு வந்து அவர்களை எல்லாம் பெரிய ஆட்களாக்கி இந்த தமிழகம் பூரா தெரிகின்ற அளவிற்கு உன்னதப்படுத்தி மிக சிறப்பாக கொண்டு சென்றதற்கு பின்னாலே காணாமல் போய்விட்டான் என்றால் அவன் காணாமலேயே போய்விடட்டும். எனக்கு சுரேஷை தெரியாது. பல முறையிலே எங்க திருச்சியில் இருந்து வந்திருக்கின்ற நம்முடைய சேகர் அண்ணன் என்னை சொல்லுவார்கள், ஒரு அருமையான மீட்டிங் நடத்தி கொண்டிருக்கின்றார் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால. அது நீங்க கேளுங்க. ஏன்னா நான் பல கூட்டத்துக்கு போறேன், பல ஆர்கனைசேஷன்ல இருக்கிறேன். நேற்றுக்கு முதல் நாள் கூட ஒரு பெரிய ஒரு சேகர் நடத்தின பெரிய கூட்டம், ஒரு 20 மாவட்டத்துல இருந்து பெரிய ஒரு ஆர்கனைசேஷனுடைய செயலாளர்கள் தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அந்த கூட்டத்துல சீஃப் கெஸ்டா என்னை கூப்பிட்டுருக்காரு. அங்க கூட எங்க நண்பர் கூட்டிட்டு போனான்னு சொன்னாரு, 1 மணி நேரத்துல உங்களை விட்டுறேன், நீங்க 10 மணிக்கு வாங்கினே 11 மணிக்கு போலான்னு சொன்னாரு. நான் 11 மணி வரையும் உட்கார்ந்து இருக்கிற, 1 மணி நேரத்துல விட்டேன், 1 மணியாயும் உள்ள இதே மாதிரி கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. பாக்குறதுக்கு இருந்தாலும் சொன்னாங்க உட்கார்ந்து இருப்பான் பொருட்கள் உட்கார வச்சாரான்னு எனக்கு தெரியாது. நானும் உட்கார்ந்துருக்கேன். 1 மணிக்கு மேல என்னை பேச கூப்பிட்டு, அதுக்கப்புறம் நான் 1 மணி நேரம் பேசினா அங்க உட்காருவேனா சாப்பாட்டுக்கெல்லாம். அப்புறம் அந்த நிகழ்ச்சி அந்த மாதிரி. இன்னைக்கு பாருங்க, இதை விட சோதனை நான் பார்த்ததே இல்லை. நான் சுரேஷ் சாரை பார்க்கறப்பெல்லாம் கேட்டேன், இந்த பொண்ணு அருமையா பேசுறாங்களே, 2 பேர் 2 மகளிர். நான் இன்னைக்குதாங்க அவங்க எல்லாம் பாக்குறேன். தொழிற்சங்கம்னு கேட்டா என்னை தமிழ்நாடு பூரா தெரியுங்க. தொழிற்சங்கம்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு ஒரு பாரத் எலக்ட்ரிக்கல்ஸ்ல ஒரு தொழிற்சங்கத்துல இருந்தேன், அது தமிழ்நாடு பூரா தெரியும். சில ஆர்கனைசேஷன்ஸ்ல இருந்தேன், போனேன் வந்தேன். ஆனா இது ஒரு புதுமை, இது ஒரு புது புத்தகம். சுரேஷ் ஒரு மாபெரும் மனிதனை கொண்டு வந்து கடல்ல தத்தளிச்சுக்கிட்டவங்க எல்லாம் அப்படியே தூக்கி நிறுத்தி வெளியே கரை கொண்டு வந்துட்டு இருக்க ஒரு மனுஷன். நானும் என்னுடைய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி திருச்சியில
இங்க ரொம்ப இளைஞரா இங்க ஒருத்தர் உட்கார்ந்தாருல நினைச்ச முடியாது. அவர் தான் அவர் கூட சொன்னார், அவருக்கு 75 வயசுலாம் இல்லை, அவர் பார்க்கறதுக்கு அப்படி இருப்பார், மிகப்பெரிய ஆள். அங்க பாத்தீங்கன்னா மகேந்திர பாபு, ஒரு டெப்டி ஜெனரல் மேனேஜர், சீனியர் டெப்டி ஜெனரல் மேனேஜர், இவர் சீனியர் டெப்டி ஜெனரல் மேனேஜர் பிஹெச்ல, பெரிய பெரிய ஆளுங்க. அதனாலதான் இங்க வந்து ஏமாந்துருக்கோம். இன்னைக்கு காலையில நானும் மகேந்திர பாபு சாரும் பேசிட்டு வராங்க. நாங்க 4 பேரும் கார்ல வந்தோம். நாங்க கார்லாம் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இதான் பசி பட்டினி ஆக்கி நம்மளை பதவி சேர்க்கிட்டாங்க. நான் பஸ் ஏறி 10 வருஷம் ஆகுதுங்க, பஸ்ல போயிட்டு இருக்கேன். பஸ் ஏறி 10 வருஷம் ஆச்சு. டவுன் பஸ் மகேந்திர பாபு சொன்னேன், சார் பார்த்து ஏறுங்க, கீழே தட்டி விட்டு பஸ் எல்லாம் ஓட்டையா இருக்கு, ஹைட்டா இருக்கு, பார்த்து ஏறுங்கன்னு கூட மகேந்திர பாபு சொல்லி அனுப்பிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த அளவுக்கு உணர்வோட, உணர்ச்சியோட, பெருந்தன்மையோட மிகுந்த உயரத்துல இருந்தவங்க எல்லாம் கீழே கொண்டு வந்து விட்டுருச்சு. ஆனா அதுல ஒரு பலன் அதுல சுரேஷ் கிடைச்ச இதோ கடலோரத்துல இருக்கு, காரைக்கால்ல இருக்கிற எல்எஸ்பி கிடைச்சார். எங்க பிரபு திருச்சியில 2 பிள்ளைகள். நான் உங்க ஜூம் மீட்டிங்ல எதுலையுமே இதுவரையும் பேசுறது இல்லைங்க. சுரேஷ் சார் நடத்துற மீட்டிங் எதுலையும் பேசுறது இல்லை. நான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, முதல்ல உங்க அரங்கத்துல வந்து பேசிட்டு தான் உங்க ஜூம்குள்ள வரும். ஆனா எல்லா ஜூம் மீட்டிங்ல இருப்பேன், எல்லா நம்மளுடைய வெபினார் மீட்டிங்லையும் நான் இருப்பேன், உள்ள இருப்பேன். காளீஸ்வரியும் ஆனந்தவல்லியும் என்னை பார்த்துருப்பாங்க, உருவம் தெரியாம பார்த்துட்டு வந்திருப்பாங்க, நானும் உள்ளதான் உட்கார்ந்துருந்தேன். இந்த நட்பு, இந்த 2 பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு என்னை தெரியாது, எனக்கு அவங்க தெரியாது. இப்ப திருச்சி வந்திருந்தப்ப சுரேஷ் சார் நம்ம வீட்டுக்கு வந்தார். சும்மா ஒரு அன்பா உள்ள வந்திருந்தார். இவர் தான் எல்லாரையும் அக்காம்பாரு, அக்கா, தங்கச்சி, அண்ணன், மாமா. இந்த உறவு முறை எவ்வளவு சொல்லுவானுங்களா, காலை தொட்டு கும்பிட்டமே கீழே தள்ளி விட்டு ஓடிட்டான். அப்ப சுரேஷ் சார் வந்துட்டு ஒரு தொலைபேசி அழைப்பு, அந்த தொலைபேசி வந்துகிட்டே இருக்கும். அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டியதுல. என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, தலைவருக்கு வரலன்னு இன்னொருத்தரும் வரேன் நம்ம எல்எஸ்பி சார். அப்ப அன்னைக்கு அவர் இல்லை, உடனே வீட்டுக்கு வந்திருந்தாங்க. தொலைபேசி வந்துட்டு சாப்பிட முடியல வீட்டுல உட்காந்து. உடனே ஒரு போன், இவரு நம்ம தான் அப்படியே ரகசிய பாதுகாக்கிறவர் ஆச்சா நம்ம தலைவர். மைக் போட்டு தான் பேசுவார், மைக்க போட்டு விட்டுருக்கேன், ஸ்பீக்கர்ல இருக்கு. அதான் லேடி குரல். அந்த லேடி என்ன கேட்கிறாங்கன்னா, அண்ணே சாப்பிட்டீங்களா, அண்ணே மாத்திரை போட்டீங்களா, அண்ணா அந்த மாத்திரை போட்டீங்களா, யார் ஆனந்தவல்லி அதை என்கிட்ட சொல்றாரு. நம்ம ஆனந்தவல்லி பேச, நம்ம தங்கச்சி பேசு. உண்மையிலேயே கூட பிறந்த சகோதரி அப்படி பார்க்க மாட்டா சார். அவங்களுக்கு என்ன சார் அதை கேட்கணும்னு இருக்கு. அண்ணே மாத்திரை போட்டீங்களா, அண்ணா அந்த மாத்திரை கரெக்டா சாப்பிட்டீங்களா, சொல்றது கரெக்டாமா நீங்க பேசுறீங்க என்ன. அது மாதிரி ஒரு அற்புதமான சகோதரி இல்லை, மூளை உள்ளவங்கள, அறிவு உள்ளவங்கள, அன்பா இருக்கவங்கள, நட்பா உணர்றவங்கள. ராணிப்பேட்டையில இருந்து சிவகுமார் வந்திருக்காரு, ராணிப்பேட்டையில இருந்து வந்திருக்காரு. இன்னும் எங்க திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கீங்க, தூத்துக்குடியில இருந்து வந்திருக்கீங்க, திருச்சியில இருந்து வந்திருக்கீங்க, நாகர்கோவில இருந்து வந்திருக்கீங்க, பரமக்குடியில இருந்து வந்திருக்கீங்க. சொல்லாதவங்க எல்லாம் சொல்ல நினைச்சுக்காங்க, நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்க. சோ அது மாதிரி அற்புதமான ஒரு டீமை வந்து இன்னைக்கு உருவாக்கி தந்தேன். எனக்கு சுரேஷ் சார் தெரியாது, நான் சொல்லி முடிச்சிடறேன் சீக்கிரம். ஆனா இப்ப இவ்வளவு நேரம் நீங்க உட்கார்ந்து அது பெருசு இல்லைங்க. இதுக்கப்புறம் சில விஷயங்கள் பண்ண போறாங்க அவங்க. ஜெயிலு காலையில வந்து பேசிட்டு இருக்காங்க. அது திகார் ஜெயிலுன்னு கூட சில பேர் சுரேஷ் சார் கூட சொல்லிட்டு இருந்தார். திகார் ஜெயிலுன்னு நல்லா நினைச்சுக்கோங்க, உங்களை ஒருத்தர் கூட ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டார் அவர், எனக்கு தெரியும். எல்எஸ்பியும் சுரேஷ் சாரும் சேர்ந்து நின்னாங்கன்னா தன்னை தாழ்த்தி கொண்டு, தன்னை உருக்குலைத்துக் கொண்டு, அத்துறைங்க வந்திருக்காங்க பாருங்க இந்த 200 சொச்சம் பேரு. இவனை தவிர எவ்வளவு லைபிலிட்டி வாங்க முடியாது சார். இப்போதைக்கு நான் சொல்றேன், அதுக்குதான் தம்பிகள் வழக்கறிஞர்களை கூட நீங்க உட்கார வச்சிருக்க. நாங்க சொல்றதெல்லாம் பொய் கிடையாதுங்க, நாங்க பாலா கிடையாது. ஓடி ஒளிஞ்சிட்டாங்க எல்லாம். எவ்வளவு நெருக்கமா இருந்தாங்க எங்க ஆர் கட்சி, சி கட்சி, ஏ கட்சி, டி கட்சிகளுக்கு ஒண்ணுமே வேணாண்டா, எங்களை விட்டுகளா தான் நாங்க சொன்னோம். எப்படி வந்து காசு வாங்கினா நம்ம கிட்ட எல்லாம் தேடி
ஒரு 5-6 பெரிய பேக்கோட வருவான். சார் உங்களுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்றேன், அதை நீங்களாம் அனுபவிச்சிருப்பீங்க, அதனால சொல்றேன். துன்பத்தை அனுபவிச்சதை பகிர்ந்துக்கணும்ல, அதுக்குதான். கடைசியா 50 லட்சம் போட்டேன் சார். கடைசியா சுரேஷ் சார் வந்து சுரேஷ் சார்ட்ட கேட்டேன், கடைசியா 50 லட்சம் போட்டேன் சுரேஷ் சார்னு, உங்களை குரூஸ் கூட்டு பேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த குரூசுக்காக என்னை போட்டிருக்காங்க, அழைச்சு போனாங்க. நான் குரூஸ்ல நானும் வீரசக்தியா அளவலையிட்டு இருந்தெல்லாம் பாத்தீங்கன்னா மகேந்திர பாபு நானும் குரூஸ்ல பேசிக் கட்டிட்டு இருந்தோம், டவுசர் போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தா சாருங்க. 2 வருஷத்துக்கு முந்தி பேசிக் கட்டிக்கிட்டு இருந்தவன் எல்லாம் என்னன்னே தெரியாது. அவெல்லாம் குரூஸ்ல அப்பதான் நம்ம 50 லட்சம் போட்டோம். ஏன் காசு இல்ல, இந்த மாதிரி இருக்க நம்ம மகாக்களுடைய பணம், பிள்ளைகளுடைய பணம். இன்னைக்கு மக வீட்டுக்கே வரமாட்டேங்குது. அதனால தானே சொல்றேன், 50 லட்சத்துக்கு கொண்டு இந்த பையனை நம்ம கூடயே சுத்தனால எவனா ஒருத்தர் சொல்லி இந்த திருட்டு நடக்க போகுதுங்கிறது எல்லாருக்கும் எங்களுக்கு தெரியும். அதான் முதல் வரம்பு காலை தொட்டு கும்பிடுறான மேல ஏறணும். எல்லாத்தையும் அதனால பயப்படாதீங்க. கடல்ல தத்தளிச்சுட்டு இருக்கோம். அந்த தத்தளிப்புக்கு ஒரு பெரிய கலங்கரை விளக்கம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுதான் சுரேஷும், அதான் எல்எஸ்டி சாரும். 2 பேரும் நம்மளை கரை சேர்ப்பாங்க. எப்படி? சட்டத்தோட, எப்படி ஒழுக்கத்தோட, எப்படி நியாயத்தோட, எப்படி உரிமையோட, எப்படி பாசத்தோட, பண்போட, திகார்ஜரேன்னு சொல்லுவாங்க. திக்குமுக்காட விட மாட்டாங்க. அவ்வளவு பேரையும் அரவணைச்சு கொண்டு போவாங்க. அதுக்கு மண்டையில மசாலா இருக்கு, உடம்புல சக்தி இருக்கு, உடல்ல திறன் இருக்கு, காப்பாத்துவாங்க. இன்னைக்கு வந்திருக்கீங்க, காலையில என் கூட வந்திருந்த ஞாபகம் ஒரு டெப்யூட்டி ஜெனரல் மேனேஜர் ஃபைனான்ஸ் பிஹெச்சி கூட வந்திருக்க. இங்க வந்திருக்கவங்க பெரிய பெரிய ஆள், எப்படி ஏமாந்தானே தெரியல. EOW DSP போட்டிருக்காங்க சார். சோ அது மாதிரி எங்க ஏமாந்தானே தெரியல. நாங்களாம் பெரிய ஆளு, தொழிற்சங்க தலைவர்கள் சொல்லிட்டு இருந்தா 50 லட்சத்தை மட்டும் ஒரு வாரம் ஏமாறாங்க நம்ம மாதிரி ஆளு. சோ அதனால அழுது கொண்டிருந்தீர்கள், 1.5 வருஷமா அழுவுறீங்க எல்லாம். 1.5 வருஷமா அழுது தேடிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 1.25 வருஷம் முடிஞ்சு போச்சு. அப்பா புள்ள பார்க்க முடியல, பிள்ளைய அப்பா பார்க்க முடியல, மாமனார் மருமகனை பார்த்தா கோச்சுக்கு போறாரு. எங்களுடைய ஆள் இருக்காரு, அவங்க மாமனார் பேசுறதே இல்லைன்னாரு. இதுக்கு காரணம் மச்சினை. அவர் வந்து பொருளாதார குற்றப்பிரிவில் இருக்காரு, கேஸ் கொடுக்கிட்டாங்கிறாரு, கொடுன்ட்டாரு. சொந்த மச்சினாங்க, பொண்டாட்டியோட அண்ணனும் தம்பியா. நான் போய் மாமா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க உடனே கொடுத்துருக்கியா, எனக்கு பிரச்சனை இல்லையா, என்னை கேட்க மாட்டீங்களா. சோ இது மாதிரி பெரிய பெரிய ஆளுகள்லாம் இங்க போட்டுக்கிட்டு நம்மளாம் ரொம்ப சாமானியமான ஆளுகள் போயிட்டோம். கவலையே படாதீங்க. கலங்கரை விளக்கம் சுரேஷ் இருக்காரு, எல்எஸ்பி இருக்காரு, அந்த தம்பி பிரபு. இங்க திருச்சியை சொல்லணுங்க, 2 சிங்கக்குட்டி எங்களுக்கு. ஒண்ணு தாஸ், இன்னொன்னு பிரபு. என் ஆள் அதிகம் பேச மாட்டான், செயல்ல காமிப்பான். செயல்ல காசு புடுங்கிறது, நம்ம காசு கொடுக்கறது. அது மாதிரி அருமையான நண்பர்கள். இந்த கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் சுத்தி 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 சுத்தி. சார் நீங்க முன்னெல்லாம் ஹாஸ்பிட்டல் போறேன் தலைவரை, எங்க பிஹெச்எல் ஹாஸ்பிட்டலுக்கு மருந்து வாங்கலான்ட்டு போறேன் ஒய்ஃபுக்கு. அங்க போனா அங்க ஒருத்தர் பக்கத்துல லைன்ல நின்னவரு, சரி லைன்ல வந்து முன்னாடி நிக்க வர்றாருன்னு கேட்டா பக்கத்துல வந்து, சார் எம்எக்ஸ்ல எப்ப சார் பணம் வரும்? சந்தர்ப்பம் இருக்கா சார் நம்ம இங்க பிஹெச்ல இருந்து ஒரு நண்பர் வந்திருக்காரு, இப்ப கூட வந்திருக்காரு. அவரு இருக்காரு, எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். என்னுடைய வேலை போட்டிருக்காரு, எனக்கு சொல்லாம போட்டிருக்காரு. நான் இவ்வளவு தூரம் பேசுறேன் பாத்தீங்களா, யார்கிட்டயுமே சொன்னதில்லை, சொன்னதே இல்லை. ஏன்னா கொஞ்சம் பாப்புலரா இருந்தோம், வெளியில பேர் சொன்னாலே தெரியாத அளவுக்கு நம்ம இருந்தோம் திருச்சியில. ஆனா இப்ப நான் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன்னா, ஜம்பு இருக்காருன்னு போட்டிருக்கேன், ஜம்பு இருக்காருன்னு போட்டிருக்கேன். எல்லா பேரும் பார்க்கணும், கோர்ட்டையும் பார்க்கணும், ஜட்ஜையும் பார்க்கணும்.
ஜட்ஜி அந்த பக்கம் கோச்சிட்டு போயிட்டானே அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இவர் மாதிரி ஆளுகள் போனாங்கன்னா ஜட்ஜுக்கே பயமா இருக்கும் சில இடங்கள்ல. இது மாதிரி சீனியர் லாயர் போனாங்கன்னா சோ அவரும் இதை கேட்டதுனால கொஞ்சம் சிரிச்சிருப்பார். எனக்கு சந்தோஷமா இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகையினால என் நண்பர்களே, இப்ப நம்ம சுரேஷ் பத்தி நமக்கு தெரியவே தெரியாது. 2 நண்பர்கள் தான் என்கிட்ட சுரேஷை பத்தி சொன்னாங்க, இந்த மீட்டிங் கேளுங்கன்னு சொல்லிட்டு. ஒண்ணு கிருஷ்ணமூர்த்தி, ஒண்ணு சேகர். அவர் சேகருடைய தம்பி நம்ம ஃப்ரெண்டு சந்திரகுமார். இவங்க 3 பேர் தான் கேளுங்க ஒரு 6 மாசம் நமக்கு தலையெழுத்து இருந்தாங்க, நம்ம கேட்போம். கேட்கவே இல்லை. அப்புறம் சுரேஷ் அங்க திருச்சி வந்தப்ப நான் நேரா போய் பார்த்துட்டு தான் இதுல வந்தேன். இதுல வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஆளா, இவ்வளவு விஷயங்கள் சொல்ற ஆளா, உண்மையா இருக்காரா? அதனாலதான் வெளியே தெரிவிச்சாங்க. அதனாலதான் டிஎம்எக்ஸ் வந்து இப்படி வெளியே தெரிவிச்சாங்க. உள்ள வந்து எல்லா ரகசியத்தையும் கண்டுபிடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஒரு அற்புதமான தலைமை நமக்கு கிடைச்சிருக்குது. நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி ஃபில்டர்ட் பாடி. இது இங்க வந்திருக்கவங்களா ஃபில்டர்ட் பாடி. எல்லாம் வடிகட்டி சுத்தமான நெய்யா, சுத்தமான தங்கங்களா நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. உங்க அத்தனை பேரையும் ஏமாற்றுவதற்கு யாராலையும் முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய சக்திகளை நம்ம வச்சிருக்கோம், அவ்வளவு பெரிய லீடர்ஸ் வச்சிருக்கிறோம். அதே மாதிரி சீனியர் லாயர் இங்க வச்சிருக்கிறோம். அரங்கத்துக்கே வந்து அற்புதமா அவர் பேச போறாரு. இப்ப என்ன நடவடிக்கைகள் சொல்ல போறாரு, இதை காதுக்குள்ளேயே நம்ம கேட்க போறோம். அதனால இன்னையில இருந்து எல்லாம் சிரிங்க. இன்னையில இருந்து சிரிப்பு ஆரம்பம். எப்படி எம்ஜிஆர்னால 2 மகளிர்கள், இந்த பக்கம் காளீஸ்வரி, இந்த பக்கம் ஆனந்தவல்லி, அற்புதமான வங்கைகள். இவ்வளவு போல்டு நம்ம இருக்குமான்னு தெரியாது. ஆனா அந்த லேடி நானும் காலையில வந்து பேசி பார்த்துட்டு இருக்கிறேன். அவ்வளவு ஒரு பம்பரமான ஒர்க்கு. சீட்ல உட்கார முடியல. யாருக்கு? நமக்கு. யாருக்கு? பணம் இழந்தவங்களுக்கு, யாருக்கு? தவிச்சிட்டு இருக்கவங்களுக்கு. அப்படி பணியாற்றின இந்த தங்கங்களை நாம் பாராட்ட வேண்டாமா? அறிவின் சிகரங்களே, அடக்கத்தின் உருவங்களே, அன்பின் தெய்வங்களே, பண்பின் பிறப்பிடங்களே, பாசத்தினுடைய ஒளி நிலவுகளே, உங்களை வாழ்த்துகிறேன். வெற்றி இன்றைய இருந்து பரவட்டும். அவ்வளவு பணத்தை மீட்டு வெற்றி விழா விரைவில் கொண்டாடுவோம்.